நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது என்பது விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு நடத்தும் நாடகம் என்றும், இது தொடர்பாக திமுக அரசு அழைத்துள்ள அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என்றும் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறோமே தவிர எங்களால் ரத்து செய்ய முடியாது என்றும், மத்திய அரசுதான் இதை ரத்து செய்ய முடியும் என்றும், அதனால்தான் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சட்டப்பேரவையில் தனக்கு பதில் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய முடியும், அந்த உரிமை மாநில அரசிற்கு இல்லை என்பதை ஸ்டாலின் ஒத்துக்கொண்டுள்ளார் என்று கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு என இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி எது என்று நாட்டு மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்றும், நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக பொய்யான வாக்குறுதி அளித்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றியதற்கு விடியா திமுகவின் பொம்மை முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் விரைவில் வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க இருப்பதால் 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்காததால் திமுக மீது மக்களுக்கு எழுந்துள்ள கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் சரி செய்வதற்காக ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார் என்றும், இந்த கூட்டத்தால் எவ்வித தீர்ப்பும் ஏற்பட போவதில்லை, இது ஒரு நாடகம் என்றும் கூறியுள்ளார். எனவே ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அழைத்துள்ள அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.